ஆல் த யூஜிடிஆர்பி ஆஸ்பிரன்ஸ் யூஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு இப்போ தான் நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்கன்னா உங்களுக்காக மட்டும்தாங்க இந்த வீடியோ. ஏன்னா நான் வந்து இதில் என்ன கொடுக்க போகிறோம்னா கொஸ்டின் பேட்டர்ன் தான் சொல்ல போகிறேன். ஓகேங்களா? ஆல்ரெடி பிஜியில் யூஜிடிஆர்பி அட்டன் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக கொஸ்டின் பேட்டர்ன் தெரியும். ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ கிடையாது. இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூஜிடிஆர்பி அட்டன் பண்ணுறீங்கன்னா இந்த விஷயத்தை தெரியாமல் படிக்காதீங்க. பேட்டர்ன் வந்து எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா எல்லா மேஜர் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி எந்த மேஜராக இருந்தாலும் இது வந்து காமன் பேட்டர்ன். இந்த பேட்டர்னில் தான் எக்ஸாம் வந்து உங்களுக்கு நடக்கும். ஓகேங்களா? பார்ட் ஏ அண்ட் பார்ட் பி. பார்ட் ஏல என்ன கேட்பாங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி அண்ட் பார்ட் பியில் தாங்க உங்களுக்கான மேஜர் வந்து ஃபுல்லாக வரும். பார்ட் ஏல டோட்டலாக எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அண்ட் நீங்கள் என்ன சிலபஸ் வந்து இதுக்கு படிக்கணும். பார்ட் ஏ வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி. இதில் வந்து நீங்கள் 6th to 10th ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா 50 மார்க்குக்கு நீங்கள் வந்து 45 above ஈஸியாகவே எடுத்துடலாம். இல்லைனா நான் சொல்கிறேன் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஈஸியாக 40+ எந்த ஒரு டவுட் இல்லாமல் நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக 40+ வாங்கிட முடியும். 10th புக்கோடைய ஓல்ட் அண்ட் நியூ வெர்ஷன் டாப் டு பாட்டம் ஒரு லைன் விடாமல் படிச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். அண்ட் செகண்ட் திங், ப்ரீவியஸாக நடந்த எல்லா கவர்மெண்ட் எக்ஸாமோடைய தமிழ் எலிஜிபிலிட்டியை மட்டும் ஒன்ஸ் ரீகால் போடுங்க. ஏன்னா எல்லா கொஸ்டின் பேப்பருமே ஆன்லைன்லேயே நமக்கு அவைலபிள். ஸோ அதில் வர பார்ட் ஏ மட்டும் பார்த்துக்கோங்க. எல்லா கவர்மெண்ட் எக்ஸாமோடைய தமிழ் எலிஜிபிலிட்டி பார்ட் ஏ மட்டும் பார்த்துக்கோங்க. இது ரெண்டுமே இருந்தாலே நீங்கள் 40+ ஈஸியாக எடுத்துலாம். அண்ட் இப்போ அந்த பார்ட் ஏல கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க, டோட்டலாக 30 கொஸ்டின்ஸ்க்கு. ஆனால் இது வந்து 50 கொஸ்டின்ஸ்க்கு 50 மார்க்குக்கு கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 20 கொஸ்டின்ஸ்க்கு 2 மார்க் மாதிரி கொடுப்பாங்க. லாஸ்ட் 10 கொஸ்டினுக்கு 1 மார்க் மாதிரி கொடுப்பாங்க. அப்போ 20 × 2 40. லாஸ்ட் 10 கொஸ்டின் 1 மார்க்ன்றதுனால அது 10, டோட்டலாக 50 மார்க். இதில் நீங்கள் எவ்வளோ எடுத்தால் பாஸ்னா 40% எடுத்துருக்கணும். அப்படின்னா 20 மார்க் எடுத்திருந்தா மட்டும்தான் பார்ட் ஏ வந்து நீங்கள் கிளியர் பண்ண முடியும். அண்ட் இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பார்ட் ஏல நீங்கள் கிளியர் பண்ணால் மட்டும்தான் பார்ட் பி நீங்கள் வந்து எலிஜிபிள். அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் வரும்போது பார்ட் ஏ பார்ட் பி தனித்தனியாக வரும். பார்ட் ஏல நீங்கள் பாஸ் மார்க் 20 above எடுத்திருந்தா தான் பார்ட் பில உங்களுக்கு மார்க்கே அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. சப்போஸ் இதில் 20 பிலோ நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா அதில் உங்களுக்கு மார்க்கே அவங்க ஷோ பண்ண மாட்டாங்க. அப்படின்னா மார்க் எவாலுவேஷனுக்கே உங்கள் பேப்பர் வந்து போகாது. ஸோ பார்ட் ஏ வந்து ரொம்ப முக்கியங்க. உங்களுடைய டெய்லி ஸ்டடீஸில் 1 hour கண்டிப்பாக தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்ட் பி, இதுதான் உங்களுடைய மேஜர் மட்டும் தாங்க கேட்பாங்க. பியூர்லி 150 கொஸ்டின்ஸ் வந்து கேட்க போகிறாங்க. ஓகேங்களா? டோட்டல் டைம் டியூரேஷன் வந்து 3 hours 30 minutes. 30 minutes வந்து தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு, 3 hours வந்து உங்களுடைய மேஜருக்கு. ஓகேங்களா? 30 minutes டோட்டலாக நீங்கள் தமிழ் எலிஜிபிலிட்டிக்கே வந்து ப்ரிப்பேர் அங்கே வந்து ஸ்பெண்ட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. தமிழ் எலிஜிபிலிட்டி கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ஈஸியாக தெரியுது, எல்லாமே தெரியுதுன்னா ஒரு 5 to 10 minutes கம்ப்ளீட் பண்ணிட்டு மித்தம் இருக்க 20 minutes வந்து உங்களுடைய மெயின் சப்ஜெக்ட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் மெயின் சப்ஜெக்ட்டில் 150 கொஸ்டின்ஸ்மே உங்களுடைய மேஜர் மட்டும் தாங்க கேட்பாங்க. வேறு எதுவுமே அடிஷனலாக அதில் இருக்காது. ஓகேங்களா? இவ்வளோ தாங்க பேட்டர்ன். டோட்டலாக அப்போ வந்து அது 50, இது வந்து 150, டோட்டலாக 200 மார்க், 3 hours 30 minutes எழுத போறீங்க. இந்த பேட்டர்ன் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் தமிழ் எலிஜிபிலிட்டி எவ்வளோ முக்கியன்றதை தெரிஞ்சுட்டு படிங்க. ஏன்னா நீங்கள் அதில் பாஸ் ஆனால் மட்டும்தான் பார்ட் பி வந்து எவாலுவேஷனுக்கு போகும். ஓகேங்களா? டோட்டலாக